வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கிற உலக கோப்பை ஆட்டங்களில் நம்ம எம்எஸ் தோனி அவர் 4வது இறங்கினா நல்லா இருக்குமா இல்லை 5வது இறங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாருமே விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா அவர் 3வது பேட்ஸ்மேனாக களமிறங்கி யாருமே செய்ய முடியாத பல சாதனைகளை அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு டூர் வந்திருந்தப்போ விசாகப்பட்டினத்தில் நடந்திருந்த 2வது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா 3வது பிளேயராக அவர் களமிறங்கியிருந்தார். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியில் எப்போவுமே கங்குலி அவர்கள் தான் 3வது பிளேயராக களமிறங்குவார். இப்படி இருக்க அன்னைக்கு தன்னுடைய இடத்த தோனிக்கு விட்டு கொடுத்த கங்குலி அவருடைய பேரையே தோனி அவர்களை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த ஆட்டத்தில் 4வது ஓவரில் களமிறங்கியிருந்த எம்எஸ் தோனி 42வது ஓவர் வரைக்கும் அவர் அடிக்கிறத நிப்பாட்டலை. அந்த ஆட்டத்தில் 123 பந்துகளுக்கு 148 ரன்கள் எடுத்து இந்தியாவோட டோட்டல் ஸ்கோரை 350க்கும் மேலே போகிறதுக்கு தோனி அவர்கள் உதவி செஞ்சிருந்தாரு. இத்தனைக்கும் தோனி அவர்களுடைய 5வது இன்டர்நேஷனல் மேட்ச் தான் அது. இப்படி இருக்க அடுத்ததாக இலங்கை நம்ம இந்தியாவுக்கு டூர் வந்திருந்தப்போ அதே 2005ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி ஜெய்ப்பூரில் நடந்த ஆட்டத்தில் 303 ரன்கள் சேசிங் பண்ணுறப்போ அதே போல் 3வது பேட்ஸ்மேனாக களமிறங்கி இந்த எம்எஸ் தோனி ஆட்டம் முடிகிற வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் இருந்து கிட்டத்தட்ட 183 ரன்கள் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல 15 4களும் 10 சிக்ஸர்களும் அடிச்சு ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர்கள் அடித்த முதல் இந்தியன் அப்படிங்கிற பெருமையை அப்போ அந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி பெற்றிருந்தாரு. மேலும் எம்எஸ் தோனி அவர் 3வது பேட்ஸ்மேனாக களமிறங்கி கிட்டத்தட்ட 993 ரன்களை இதுவரைக்கும் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்எஸ் தோனி அவர் 3வது பேட்ஸ்மேனாக களம் இறங்கி தான் அவரோட திறமையை முதல்ல உலகுக்கு காட்டினாரு. ஸோ அதனால நம்ம எம்எஸ் தோனிக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு 3வது பேட்ஸ்மேனாக களமிறங்குற வாய்ப்பை தரலாமா? மேலும் அவர் 3வது பேட்ஸ்மேனாக களமிறங்கி செஞ்சிருக்க இந்த சாதனைகள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.